வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இன்றைக்கி முழு கம்பில் தான் நான் செய்கிறேன். 1 கப் முழுசாக கம்பு எடுத்திருக்கேன். இது ஊற வச்சுட்டு ஒன்றும் பாதியாக அரைச்சி கூட செய்யலாம். அதாவது மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டினோம் அப்படின்னா பாதி பாதியாக குருணையாக ஆகிடும். அதில் கூட செய்யலாம். அதில் செஞ்சு இன்னும் கொஞ்சம் குலைவாக இருக்கும். இது முழுசாக இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காட்டுறேன். இது மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியானது. எல்லார் வீட்லேயும் மண் சட்டி இருக்காதுங்கிறதுனால இன்றைக்கி குக்கரில் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மேலால் வர்றதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு குக்கரில் போட்டுட்டு 1 கப் கம்புக்கு 3 கப்லேருந்து 4 கப் வரைக்கும் தண்ணி விடணும். நான் இன்றைக்கி 3.5 கப் விட்டுருக்கேன். விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இது 4 விசில் வரணும். நான் நைட்டே வேக வச்சுருவேன். அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி வேக வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வரைக்கும் அப்படியே ஆறிட்டு இருக்கும். நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். காலையில் எடுத்துட்டு கரைச்சி சாப்பிட்ருவோம். மேக்ஸிமம் இது சண்டே மார்னிங் நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கும். சம்மரில் ரெகுலராகவே சாப்பிடுவோம். மற்ற சீசன்லேயும் அப்பப்போ எப்போவெல்லாம் தோணுதோ அந்த டைமில் மட்டும் செஞ்சு சாப்பிடுவோம். பாருங்கள், 4 விசில் விட்டுட்டேன். இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணி மார்னிங் திறந்து காட்டுறேன். பாருங்கள், மார்னிங் இப்படி தான் இருக்கும். நல்லா ஆறிடும். மேலே தண்ணி மாதிரி நிற்கும். எல்லா மில்லட்ஸுமே இப்படி தான் நிற்கும். கலந்து விட்டோம்னா சரியாக போயிடும். நான் கலந்து காட்டுறேன். பாருங்கள், முழுசாக இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கும். சாதம் நல்லா வெந்திருக்கும். இப்படி நல்லா கலந்துக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே கூட கலந்து உருண்டையாக பிடிச்சி தண்ணியில் போட்டு வைப்பாங்க. ஆனால் நான் இப்படி தான் செய்வேன். இந்த மாதிரி கலந்தாச்சு. தண்ணியெல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் ஒரு டைம் சாப்பிட்ற அளவுக்கு தேவையானதை தனியாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இந்துப்பு, சின்ன வெங்காயம், தயிர் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கம்பு ரொம்பவே ஹெல்த்தியானது. இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது அரிசியை கம்பேர் பண்ணும்போது 8 மடங்கு அதிகமான அயன் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தயிரை சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் இந்துப்பு கலந்துக்கலாம். இது அளவு தெரியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சின்ன வெங்காயமே போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஊறுகாய் வச்சும் சாப்பிட்லாம். இதுக்கு புளிமாங்காய், பூண்டு ஊறுகாய் இதெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், கம்மஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. முழுசாக இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கும். வாயில் கடிபடும். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கம்மஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.